அல்லாத இந்துக்கள் இங்கே இந்த வேலையை செய்யலாம். நீதிமன்றத்தை கைப்பற்றி செய்கிறார்கள். அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட கொஞ்ச காலத்திலே கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்ட என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, பினாமி வச்சிருக்காருன்னாங்க. அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகவில் முதன்மை தலைகர்த்தா. கேட்டா இதெல்லாம் பேசாதீங்க, பாஜக வந்துடும், பாஜக பூந்துடும். இந்த பாஜக பூச்சாண்டி எவ்வளவு காலத்து கட்டுவீங்க? தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் பாஜக வெல்ல போறதில்லை, வளர போறதில்லை, எழ போறதில்லை. அது சத்தியம். தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பாஜக என்னென்னமோ பண்ணி பார்க்குது. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினாங்க. தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முருகன் எடுத்துட்டாங்க. முருகன் மீது ஒருதலை காதல். வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய இந்த பாஜக அருகாமல் கேரளாவில் முழங்குமா? அங்கே போனால் சாமியே சரணமைப்பா, அங்கே சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவுக்கு போனால் சொல்லுமா, அங்கே ஏழுகுண்டடவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. அங்கே கோவிந்தா போடுற பாஜக மகாராஷ்டிராவில் பேசுமா, அங்கே கனவிதா தான் மோரியா, அங்கே கனவிதா தான் மோரியாங்கிற பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பேசுமா, அங்கே ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பாஜக மேற்கு வங்காளத்தில் பேசுமா, அங்கே ஜெய் காளி ஓம் காளி. அங்கே ஜெய் காளி ஓம் காளிங்கிற பாஜக ஒரிசாவில் பேசுவான், அங்கே ஜெய் ஜெகநாத். எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முழக்கம் போடுவாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கதைக்கு ஆகலை. பாஜக முடிஞ்சு போன கதை எழாது. அதுக்கு சான்று என்னன்னா, ஒரு 2 மாதம் இருக்கும். பாஜகவோட மாநில நிர்வாகி ஒருத்தர் நயினா நாகேந்திரன்ட்ட கேட்குறாரு, ஐயா நாங்கள் போனோம்ங்கய்யா, எல்லா ஊருக்கும் போனோம், வரவேற்பாக இருக்கிறது இருக்குங்கய்யாக்குன்னு. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது நீங்கள் வாங்க, சோறு கூட போடுறோம், ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலை. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாங்க. மோடி படத்தை அமித்ஷா படத்தோடு போனா விழுற ஓட்டும் விழாதுன்ட்டு. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திருப்பி என்னன்னா, மதுரை திருப்பரங்குன்றம் மலை அவங்க ஏத்தணும், கார்த்திகை தீபம் ஏத்தணுங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 20 நாள் ஆச்சு, இப்ப ஏத்தணும். ஏன்னா ஏத்த முற்படுவது கார்த்திகை தீபம் இல்ல, கலவரத்தீ. அந்த கலவரத்தீயை ஏற்றுவதற்கு முதலாக தீக்குச்சியை பற்ற வச்சு கொடுத்தது திமுக. ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தர்கா விஷயமே பொது சமூகம் தெரியாது. எப்போது தெரியும்? பிப்ரவரி டிசம்பர் 25 2024 அன்னைக்கு அபுதாகிர்னு ராஜபாளையத்தின் ஒருத்தர் போறார், வழிபாடு செய்ய ஆடு கோழி பலியிட போறார். போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பலியிட்டு அங்கே வழிபாடு செய்றாங்க. திடீர்னு காவல்துறை அனுமதி மறுக்குது. அதுக்கு பிறகு 1 மாத காலம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப தமிழக அரசின் சார்பில் சொல்லப்படுவது, அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலைத்துறை அமைச்சகம் விரும்பல. தர்கா வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? அப்ப தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் யாரு, தமிழக அரசின் காவல்துறை யாரு? அப்ப திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாஜகவுக்கு பாதி போட்டு திமுக கொடுக்குது. இன்னைக்கு பாஜக அதை பிடிச்சுக்கிட்டு அரசியல் பண்றாங்க. இதுல எங்களை பாஜக பி டீம்ங்கிறது. அண்ணன் பேசுறவங்க நிறைய சொன்னாங்க, பார்ப்பன கடப்பாரன்னாங்க. இதுல திமுகவில் பார்ப்பனர்கள் சேர்க்கறது இல்லையா? இல்ல, அந்த வார்த்தையை சொன்னது சீமான் தானே சொன்னார். என்ன சொல்றேன், மைத்ரேயன் போய் சேர்ந்தார் திமுகவில், இலக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவரும் பார்ப்பனர் தான். எஸ்வி சேகரும் இப்ப திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காரு, அவரும் பார்ப்பனர் தான். அதை கேட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்க பார்ப்பனரை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். இப்ப அண்ணன் சீமான் பார்ப்பனிய கடப்பாரன்னு பேசினாங்களா, பார்ப்பன கடப்பாரன்னு பேசினாங்களா? பார்ப்பன கடப்பாரன்னு தான் பேசினாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க திராவிட கோட்டை தகப்பன்னு சொல்லல, திராவிட குட்டிச்சவரை தகப்பன்னு தான் சொன்னோம். அதனால நீங்க பெருசா இது பண்ண வேண்டியதில்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், எங்களை பாஜக பக்கம் தள்ளுறீங்கல்ல, நாங்க தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம், தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்றோம் நாங்க. ஆனா நாங்க சங்கியம், இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கிறது. சாவர்கரின் கடவுள் என்ற முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே மத சார்பட்டவரா இல்ல சமத்துவவாதியா? அவர் சனாதனியா இல்ல சமத்துவம் பேசக்கூடியவரா? உத்தவ் தாக்கரே குறித்து உங்க பார்வை என்ன? உத்தவ் தாக்கரே சங்கின்னு சொல்றீங்களா? பாபர் மசூதி இடிப்புல முழுக்க முழுக்க பாஜக விட இந்துத்துவாவில் முனைப்போடு இருப்பது சிவசேனா, உத்தவ் தாக்கரே, அன்றைக்கு பால் தாக்கரே. அந்த உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்தீங்க? நீங்க பாஜக எதிர்ப்பு விசிக உறுதியோடு இருக்கா? 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில், பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வச்சது இதே விசிக.
2001 கெச் ராஜா காரைக்குடியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாரு. திருமாவளவன் பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு, கெச் ராஜா பெற்ற வெற்றியில விசிக வாக்கு இருக்கு. அப்ப எங்க போச்சு சனாதன எதிர்ப்பு? வாஜ்பாய் சனாதனத்தை எதிர்த்தாரா? மனு தர்மத்தை கைவிட்டாரா? மதவரி வேண்டான்னாரா? வாஜ்பாயும் சனாதி தானே. அந்த வாஜ்பாய்க்கு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்று வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் போட்டது அண்ணன் திருமா. 2002 குஜராத் தினப்படுகொலை பில்கிஸ் பானு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஆண்டு 2002. அந்த குஜராத் படுகொலையின் போது விசிக எங்க இருந்துச்சு, திமுக எங்க இருந்துச்சு? தேசிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வச்ச ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினார். ஆனா கூட்டணியில் கடைசி வரைக்கும் தொடர்ந்தது திமுக. முரசொலி மாற இலக்கிற தருணம் வரைக்கும் பாஜகவோடு உறவில் இருந்தது திமுக. அதே போல குஜராத் இனப்படுகொலையின் போது கூட பாஜகவோடு உறவில் இருந்தது விசிக. யார் மறுக்க முடியும்? போற போகல சொல்லிட்டு போயிடுறது. பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 2002 காலகட்டத்தில் விசிகாவோட அதிகாரப்பூர்வ ஏடு தாய்மன். அதுல 9 மாதங்கள் கற்ற வருது. என்ன கற்ற? பெரியார் ஒரு மறுபரிசீலனை. அந்த கற்றை எழுதியவர் ரவிக்குமார், முனைவர் ரவிக்குமார். பெரியார மறுபரிசீலனை பண்ணும் அப்படின்னு 9 மாதம் கற்ற வருது. பெரியார மிக கடுமையாக விமர்சிச்சு கடைசியில் கற்றை முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப ரவிக்குமார் எப்படி முடிக்கிறார்னா, பெரியார் மறுபரிசீலனைங்கிற கற்றை நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும்னார். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட அம்பேத்கரியவாதியான ரவிக்குமார் பெரியார மறுபரிசீலனை பண்ணணும்னு சொன்னார்னா காரணம் என்ன? பெரியாரும் அம்பேத்கரும் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க பெரியாரை விமர்சிச்சப்ப நீங்க பாஜக கிட்ட காசு வாங்கினீங்களா? சங்கியா செயல்பட்டீங்களா? ஆர்எஸ் பிள்ளையா செயல்பட்டீங்களா? என்னது யாரை கேட்டாலும் பாஜக பிடிங்கிறது? அண்ணன் திருமா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைங்கிறாரு. பிரசவம் பார்த்த செவிலியர் வந்து அண்ணன் திருமா தான். அவர் முதல்ல பிரசவம் பார்த்த யார் தெரியுமில்ல? மூத்த பிள்ளை, ஆர்எஸ் மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை வளர்ந்து அறிவாளத்தை தவழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த கமலஹாசன் அண்ணன் திருமா ஒன்னா இருக்காங்களே, அவரை பிடிஎம்னு இதே அண்ணன் வன்னியர் சொன்னாரு. எப்ப அவரை வந்து பிடிஎம்ல இருந்து எந்த பக்கம் கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிஎம் இது சொல்லிவிட்டு போயிடுறது. இதெல்லாம் ஒரு கேலி கூத்து. பாஜக இந்தியா முழுக்க வளரவே திமுக தான் காரணம். நான் திரும்ப திரும்ப சலிக்க சொல்லிட்டேன். இந்தியா முழுக்க வளரவே. அதனால பாஜகவோடு மத்திய அமைச்சரவை 5 ஆண்டு காலம் அங்கம் வச்சது திமுக. அன்னைக்கு பாஜகவோடு கூட்டணி இருந்தது விசிக. உங்களுக்கு அதை பேசுவதற்கான தார்மீகம் இல்லைன்னு சொல்றேன்.